நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நாம நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் போட்டு சாம்பார் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் கிடைக்கிற காலத்தில் இந்த முழு நெல்லிக்காய் அது லேசாக துவப்பு இருக்கும், அதே நேரத்தில் புளிப்பும் இருக்கும். அதை உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நசுக்கி வச்சுக்கணும். அருநெல்லிக்காய்னு கிடைக்கும், அது நல்லாவே புளிக்கும். அதுவும் இதுவும் சேர்த்து செய்யலாம். ஆனால் நாம் இன்றைக்கி முழு நெல்லிக்காய் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கும் போது இதில் நாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு, இது நாட்டு தக்காளி, இதுலேயும் புளிப்பு இருக்கும், நாட்டு தக்காளியும் பச்சை மிளகாயமாக போட்டுடணும். இந்த தக்காளியோட தோல் வெளிப்பக்கமாக சுருண்டு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ரொம்பவும் இந்த தக்காளி வெந்துருச்சுனாக்கா இந்த வாய்க்கு நல்லா புளிப்பாக கிடைக்காது. அதனால இது ஓரளவுக்கு அதான உடனேவே அதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இதில் இந்த நசுக்கி வச்சிருக்கிற நெல்லிக்காய், இந்த புளியை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த தக்காளியும் புளிக்கும், இந்த நெல்லிக்காயில் ஒரு மாதிரி துவப்பும் புளிப்புமா இருக்கும். ஆகையினால நீர் புளியா அதில் தேவையான அளவு உப்பு, இதில் ஆசீர்வாத் சாம்பார் பவுடர். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். புளி, சாம்பார் பொடி, இந்த நெல்லிக்காய் வேகணும். இத்தனை விஷயமா ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, புளி வாசனை போயிருக்கும், அந்த சாம்பார் பொடி வாசனை கூட பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ இந்த நெல்லிக்காவை தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அதுங்குது, அதுதான் கணக்கு. இந்த நேரத்தில் கருவேப்பிலை போட்டுட்டு பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழைய மசிச்சு வச்சுருக்கோம். பயத்தம்பருப்பு போட்டோம், அது ஒரு சின்ன ஒரு கொதி வரணும். இதோ இப்போ கொதி வந்துருச்சுல்ல, இப்போ இதை அணைச்சிட்டு இதில் நாம் சோம்பு, கசகசா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் வறுத்து வச்சுருக்குறோம். இதை தூவிடணும். தூவி ஒரு சின்ன கிளறல், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், இதில் இந்த உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை சாதத்தோடு சாப்பிட்றத விட வெறும் பிரெட் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டா வெண்பொங்கல் சாப்பிட்டோம்னாக்க இந்த வெண்பொங்கலுக்கு இந்த நெல்லிக்காய் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையானது மட்டுமில்லை, சத்தானது, தவிர ஒரு புதுமையான ஒரு சாம்பார்.